ஆமென். ஆமென் சொல்லுங்க. இந்த பாட்டு யாருக்கு தெரியும்? நானும் என் வீட்டாரும் யாராவது பாடுங்க. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நீ பக்கத்துல இருக்கவங்க கை கொடுங்க. பக்கத்துல கேளுங்க. சத்தமா காணுமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். ஜீவாக்க கை கொடுக்கல. கை கொடுங்க. நீ சலமிபடி. ஆமென். ஆமென். யோசுவா சொன்ன ஸ்டேட்மெண்ட், யோசுவாவினுடைய கடைசி கட்டளை கூட இருக்கலாம். இயேசு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னால சொன்ன மாதிரி யோசுவா வந்து சபையார் அந்த இஸ்ரவேல் கூட்டம் மக்கள் எல்லாரையும் நிறுத்திட்டு இதை சொல்றாரு. நீங்க ஒரு காலத்துல விக்கிரக ஆராதனை செஞ்சுட்டு இருந்தீங்க, அதுக்கு பிறகு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கணும். நீங்க யாரை சேவிக்கிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு அவர் சொல்ற ஒரு காரியம். அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது. யோசுவா யார் அப்படின்னா வாசிக்கலாம். என்னாகமம் 13:8. என்னாகமம் 13:8. எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா, பென்யமீன் கோத்திரத்தில் யெகூவின் குமாரன் பலத்தி. என்னாகமம் 13ல நூனின் குமாரன் ஓசேயா. இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஓசேயா. 13:8ல அதுக்கு கீழே அவருக்கு வந்து 16 படிங்க. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டார். ஆமென். என்ன பேர் விட்டாரு? ஆக்சுவலா அவர் பேர் ஓசேயா. என்னது? ஓசேயா. அவங்க அப்பா பேர் நூன். அவங்க அப்பா பேர் என்னது? நூன். மோசே வந்து இவருக்கு பேர் மாத்திருக்கிறார். என்ன பேர்? ஜோசுவா அப்படின்னு பேர் மாத்திருக்கிறார். இவங்க அம்மா பேரு சொல்லல. ஜோசுவா அப்படின்னாலும் கிரீக்ல ஜீசஸ் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். என்னது? ரட்சகர் அப்படின்னா. என்னது? ஜோசுவா அப்படின்னாலும் ஜீசஸ்னாலும் ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். இயேசுவினுடைய வேலை என்ன? இயேசு ஞாபகம் விட்டாங்க, தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு. அப்போ யோசுவா இயேசு ரெண்டுமே ஒரே மீனிங் கூடியது. இதனுடைய ப்ராப்பர் மீனிங் என்னன்னா, the Lord is my salvation. கர்த்தர் என் ரட்சிப்பு, கர்த்தரே என் ரட்சிப்பு அப்படிங்கிற அர்த்தத்தோட இந்த பேரு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் யாருன்னா, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்துல இவர் வந்து மிலிட்டரி லீடரா அறியப்பட்டார். அவர் வந்து சீஃப் கமாண்டர், ஒரு படைத்தளபதியா இருக்கிறார். மோசே தேவனுடைய கோலை கையில பிடிச்சுக்கிட்டு நிற்கும் போது, அமலேக்கியரோட யுத்தம் பண்ணும்போது யோசுவா தான் போய் யுத்தம் பண்றார். அல்லேலூயா. அப்ப இவர் யாரு? இவர் யாரு சொல்லுங்க? ஒரு படைத்தளபதி. சொல்லுங்க, ஒரு படைத்தளபதியா இருக்கிறார். அடுத்து இவர் யாருன்னா, வேவு பார்க்க கர்த்தர் எத்தனை பேர் அனுப்பினாரு கானான் தேசத்தை வேவு பார்க்க? சொல்லுங்க. 2 பேர். சொல்லுங்க. 12 பேர் அனுப்பினார். எத்தனை பேர் அனுப்பினாரு? எத்தனை பேர் அனுப்பினாரு? 12 பேர் அனுப்பினார். அந்த 12 பேர்ல பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொண்டு வந்தது 2 பேர் தான். யாரு? காலேபும் யோசுவாவும் மாத்திரம் தான். என்ன சொல்றாங்க? கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார், அந்த தேசத்தை எளிதாய் ஜெயித்து விடலாம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு என்ன செஞ்சுச்சு? போயிடுச்சு. கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்ணாதீங்க. ஆனா மற்றவர்கள் என்ன சொன்னாங்க? அவர்கள் பெரிய நெடிய ஆட்கள், அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், கண்டிப்பா கானான் தேசத்துக்குள்ள கால் கூட நம்மளால வைக்க முடியாது. கர்த்தர் சும்மா சொல்றாரு. கர்த்தர் சும்மா சொல்றாரு. நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஆனா ஜோசுவாவும் காலேப் மாத்திரம் தான் பாசிட்டிவான ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த யோசுவாவும் காலேப் மாத்திரம் தான் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு கானான் தேசத்து வரைக்கும் உள்ள போனவங்க. மற்றவங்க எல்லாம் வழியில செத்துட்டாங்க. சரியா? இவர் வந்து ஒரு 12 ஸ்பைஸ்ல இவர் ஒரு ஸ்பை. இவர் யாரு? ஒரு வேவுக்காரரா இருந்திருக்கிறாரு. அடுத்து இவரை குறித்து உபாகமம் 34:9 சொல்லுது. உபாகமம் 34:9 படிங்க. உபாகமம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். ஆமென். ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். அவருக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு? என்ன ஆவி இருந்துச்சு?
ஆவிகள் நிறைய ஆவி இருக்கு. பொல்லாத ஆவி, ஊமை ஆவி, துர்த்தாட்டத்தின் ஆவி, இப்படி நிறைய ஸ்பிரிட் இருக்கு. அசுத்தாவி, அப்படிதானே? இதுல என்ன பண்றீங்க? ஞானத்தின் ஆவி. ஆவியானவர் அவர் மேல இருந்தார். அப்போ he was a spiritual person. அவர் ஒரு ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு anointed person, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன். இவரை குறித்து சொல்லுது என்னாகமம் 13:8 எப்ராயிம் கோத்திரம். இவங்க அப்பா பேரு நூன். இவங்க அம்மா பேரையோ இவங்களுடைய பிள்ளைகளுடைய பேரையோ பைபிள் சொல்லல. இல்லையா? ஏன் தெரியல, பைபிள் சொல்லுது. சிலதை ஆவியானவர் ஒமிட் பண்ணியிருக்காரு. அதனால அதை போய் நம்ம ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் அதை சொல்லல. அப்பா பேரை சொல்லியிருக்கு, அம்மா பேரையோ இவருடைய பிள்ளைகள் பேரையோ என்ன செய்யலாம் சொல்ல. யோசுவா 24:29 படிக்கலாம். யோசுவா 24:29 யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்துக்கு அனுப்பிவிட்டான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். ஆமென். எத்தனை வயசுல சாகுறாரு? அவருடைய எல்லா கடமைகளையும் இதை சொல்லிட்டு தான் சாகுறாரு. நானும் என் வீட்டார் என்றால் சரி செய்வோம், நீங்க யாரை செய்வீங்க இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இவருடைய காலத்துல கரெக்டா மக்களை சரியான பாதையில நடத்தினாரு, மக்களை சரியான வழி நடத்துதல் கொடுத்தாரு. அப்போ யோசுவா 24:15 தான் யோசுவாவினுடைய ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். நானும் என் வீட்டாருவோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த யோசுவாவினுடைய அப்பா பேர் சொன்னேன், யோசுவா எந்த கோத்திரத்துல பிறந்தாருன்னு சொன்னேன். சரியா? யோசுவாவுக்கு 2 பேர் இருந்துச்சு. ஒன்று பேர் ஹோசியா, இன்னொன்னு மோசே என்ன செய்யறாரு, அதற்கு பேரை மாத்துறாரு. இவர் யாரு? மிலிட்டரி லீடரா இருக்கிறாரு. இவருடைய குடும்பத்தை பத்தி சொன்னேன், ஆவியினால நிறையப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, இவரை குறித்து வேதம் சொல்ற இன்னொரு காரியம் படிக்கலாம். யாத்ராகமம் 24:12-14. யாத்ராகமம் 24:12-14. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவபர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களுக்கு திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோன் ஊரும் உங்களுக்கு இருக்கிறார்கள். ஒருவனுக்கும் யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்று. பாருங்க, யோசுவாவை குறித்து இங்க சொல்லுது ஹெல்ப்பர். மோசேக்கு இவர் யாரு? ஹெல்ப்பரா இருக்கிறாரு. இந்த யோசுவாவின் வாழ்க்கையில இருந்து நம்ம படிச்சு கொள்ற முதல் பாடம் என்னன்னா, ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்மால் திங்ஸ் ப்ரிப்பேர் அஸ் ஃபார் a greater responsibility. கொஞ்சத்துல உண்மையா இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு பெரிய பொறுப்பை நம்பி கொடுப்பார். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நம்பி பெரிய பொறுப்பை கொடுப்பாரு. இல்லையா? அறையில் ஆடுனாதான் உங்களுக்கு ஆடும். என்ன பண்ணுறது? அறையில் ஆடினாதான். அப்போ தேவன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவார். இவர் சின்ன வயசுலயே இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, என்னாகமம் 11:28. என்னாகமம் 11:28. என்னாகமம் 11:28. என்ன போட்டிருக்குன்னா, தமிழ் பைபிள் எல்லாமே ஊழியக்காரன் போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு ஹெல்ப்பர். அவர் யாருக்கு? மோசேக்கு உதவிக்காரராக இருந்தாரு. அடுத்து இதுல போட்டிருக்கு ரைட் ஹேண்ட் மேன் சின்ஸ் ஹிஸ் யூத். அவர் வலது கை மாதிரி இருந்தார். மோசேயினுடைய வலது கை. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வலது கை யாரு சொல்லுங்க பாப்போம். யாரு? கட்ட சொல்ல முடியுங்க. கவர்மெண்ட் பத்தி கட்ட சொல்ல முடியுங்க. அம்மா சொல்றாங்க குஷியான. யாரு? வலது கை குஷியான. அரசாங்கத்தில் என்ன ஒருத்தர் இருக்காரு, ஃபண்டிங் பண்றதுல யாரு? ஃபண்டிங் பண்றது யாரு? அது இல்லையா? ஆதவ் அர்ஜுனா. 5 சொல்றாங்க. ஆதவ் அர்ஜுனா crores of rupees அவங்க ஃபண்டிங் பண்றாங்க இந்த கவர்மெண்ட். ஓகே, அப்போ இந்த யோசுவா ஹெல்ப்பரா இருக்கிறாரு, ரைட் ஹேண்ட் மேன். சின்ன வயசுலயே மோசேயோட இருக்கிறாரு. அடுத்து இன்னொரு சூப்பரா ஒரு வசனம் இருக்கும் பாருங்களேன். யாத்ராகமம் 33:11. யாத்ராகமம் 33:11.
பாருங்க, ப்ராமிஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ், அந்த தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தை விட்டு அவர் எப்பவுமே வெளியவே போல. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யல? வெளியவே போல. சின்ன வயசுல இருந்து அவர் அங்கேயே இருக்கிறார். நீங்க மாட்டு தொழுவுல இருந்தீங்கன்னா, மாடுகளோட இருந்தீங்கன்னா, மாட்டுக்கு மேல இருக்கிற அந்த வாசனை உங்க மேல வீசும். என்ன செய்யும்? மாட்டு தொழுவுல சாணிலாம் அள்ளிட்டு இருந்தீங்கன்னா அந்த சாணி வாசனை உங்க மேல வீசும். விறகு வச்சு நீங்க சமையல் பண்ணீங்கன்னா உங்க மேல புகை வாசனை வீசும். உங்க மேல என்ன செய்யும்? புகை வாசனை வீசும். அதுபோல தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளேயே இருந்ததுனால இவர் ஆவியில நிறைஞ்சு எப்பவும் இருந்தாரு. அல்லேலூயா. தேவனோடு முகமுகமா பேசுகிற மோசே பேசுகிற அதை எப்படியோ பார்த்துருக்காரு. இவர் எப்படி பேசுறாரு? இந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு அனுபவம் வேணும், இந்த மாதிரி நமக்கும் ஆண்டவரோட ஒரு உறவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் போகாம அந்த பிரசன்ஸ்க்குள்ளேயே இருக்கிறாரு. இந்த என்ன சொல்றது, குலோப் ஜாம் என்ன பண்ணுவாங்க? குலோப் ஜாம் ஏதோ ஊற வைப்பாங்க. குலோப் ஜாம சீனி பால் நினைச்சுவாங்க, ஊற வைப்பாங்க. குலோப் ஜாம் முதல்ல கட்டியா இருக்கும், அதை சுட்டு எடுக்கும்போது என்னவா இருக்கும்? கல் மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள போகும்போது குலோப் ஜாமா இருக்கட்டும், அது பேர் என்ன இன்னொரு வெள்ளையா இருக்கும், ரசகுல்லாவா இருக்கட்டும், அது எல்லாமே அதை ஊறின பிறகு அதனுடைய சுவை கூடும். இல்லையா? அதோடைய மதிப்பு கூடும். அதே போல இவர் தேவனுடைய பிரசன்னத்திலேயே மோசேக்கு உதவியா இருக்கிறாரு. இவரை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. என்னாகமம் 32:10-12. என்னாகமம் 32:10-12. ஆண்டவர் கோபத்தோட சொல்லும்போது ஒரு காரியம் சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு? பாலும் தேனும் நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசமாகிய பாலும் தேனுமா ஓடுற தேசத்தை கொடுப்பேன். அந்த தேசத்துக்குள்ள யாரு போவான்னு சொல்றாரு. ஏன் போவாங்களானா, இவர் உத்தமமா கர்த்தரை பின்பற்றினாராமா. எப்படி? ஆங்கிலத்துல போட்டு ஹோல் ஹார்ட்லி, அவர் முழு இருதயத்தோட அவர் ஆண்டவரை சேவித்தார். அதனால சொல்ற, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தான் என்ன செய்வோம், சேவிப்போம். அவருடைய முழு இருதயமும் கர்த்தருக்குன்னு கொடுக்கப்பட்டதாக இருந்துச்சு. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. ஆமென், ஆமென். உத்தமத்தை கர்த்தர் யோசுவாவிட்ட பார்த்தாரு. இவர் எங்கேயுமே ஒரு பதவி வேணும்னு விரும்பினதே இல்லை. அந்த கூடாரத்துல ஆரம்பத்துல இருந்தே உதவியே கர்த்தர் உத்தமமா இருக்கிறார். முழு இருதயம். ஆண்டவர் கொடுத்த பிரதான கற்பனையில என்ன கர்த்தர் சொல்றாரு? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் தான். எப்படி? முழு பலத்துல ஆண்டவர் அன்பு கொடுக்கிறார். பாருங்க, உண்மை முழு உள்ளத்தோ பாடல முழு பலத்தோடு. எப்படி புரியுது? முழு பலத்தோடு சொல்லுங்களேன். முழு பலத்தோடு அன்பு கொடுத்தன. எப்படி? முழு பலத்தோட உற்சாகமா பாடுறதுக்கு பிறகு முழு பலத்தோட அவருக்கு அன்பு கொடுக்கும். அல்லேலூயா. முழு ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, பாதி இருதயம்லாம் ஆண்டவருக்கு தேவை கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு? பக்கத்துல கேளுங்க, முழு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தீங்களா? உள்ளத்துக்குள்ள யார் இருக்கா? பாதியை கொடுக்குறீங்களா? கேளுங்க, கேளுங்க. பாதியை கொடுக்குறீங்களா இல்ல மீதியை கொடுக்குறீங்களா? கேளுங்க, கேளுங்க. ஆண்டவருக்கு பாதியை கொடுக்குறீங்களா? காசை சொல்லலங்க, உங்க இருதயத்தை சொல்றேன். பாதியை கொடுக்குறீங்களா இல்ல மீதியை கொடுக்குறீங்களா? என்னன்னா ஹோல் ஹார்ட் டிவோஷன் ஆண்டவர் கேட்கிறாரு உங்ககிட்ட. அல்லேலூயா. ஹோல் ஹார்ட் டிவோஷன் ஆண்டவர் கேட்கிறார். காலையிலே எந்திரிச்சிடணும், அதிகாலை ஆண்டவரை தேடணும்னு இருக்கு. உங்க டிவோஷன் முழுசா இருக்கு. நீங்க உத்தமமா கர்த்தரை தேடுறீங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க உத்தமமா கர்த்தரை தேடுறதுன்னா காலையே நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிருவீங்க. அல்லேலூயா. அடுத்து இந்த ஆலய ஆராதனையை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஆலய ஆராதனை நினைச்சு மாட்டீங்க. அடுத்து யாருக்காவது ஒருத்தருக்கு அவரை பத்தி சொல்லாம உங்களுக்கு தூக்கமே வராது. அல்லேலூயா. அதுதான் முழு இருதயத்தோடு அவரை பின்பற்று. ஆமென். அல்லேலூயா.
உங்க கழுத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. மாடு வந்து கழுத்தை கொடுத்து கொடுக்கும்ல, அதே மாதிரி நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க. கை கொடுத்து பக்கத்துல இருக்க ஆண்டவருக்காக ஏதாவது செய்வீங்க. கேளுங்க, ஏதாவது செய்வீங்களா? ஆமென், ஆமென். இப்போ உத்தமமா இவர் பின்பற்றதுனால ஆண்டவர் வந்து ஒண்ணு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாக்குத்தத்த பூமியை கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்த பூமியை குறித்து வசனம் சொல்லுது, அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அப்படிதானே? அப்படிதான் சொல்லுது. அந்த வாக்குத்தத்த பூமியை குறித்து சொல்லுது, அது கர்த்தருடைய கண்கள் என்னாலும் அங்க இருக்கும். அது இச்சிக்கப்பட தேசம், இச்சிக்கப்படத்தக்க தேசம். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. என்னாலும் அந்த அந்த தேசத்தின் மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கும். எல்லாரும் அதை வேணாம்னே சொல்ல முடியாத அளவுக்கு அது விருப்பப்படத்தக்கக்கூடிய ஒரு தேசம். அந்த வாக்குத்தத்த பூமியில ரெண்டே பேருடைய கால் தான் போச்சு. மற்ற யாருடைய காலும் போகல. அதுல ஒரு ஆளு யோசுவா. அல்லேலூயா. ஏன் அதை கொடுத்தாருன்னா, உத்தமமா இருக்கிறதுனால. அல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாரும் ஆண்டவரை கேட்குறீங்க, ஆண்டவரே பெரிய பிளஸிங் வேணும். எத்தனை பேர் ஆண்டவரை ஆசீர்வாதம் கேட்குறீங்க? கை வைத்துங்க. எல்லாரும் கேட்கிறோம். பெரிய பிளஸிங் ஆண்டவரை கேட்கிறோம். ஆண்டவரே பெஸ்டா தாங்க ஆண்டவரே. நம்ம எல்லாரும் கேட்கிறோம், பெஸ்டா தாங்க ஆண்டவரே. பெஸ்டா தரதுக்கு முன்னால ஆண்டவருடைய உத்தமத்தை சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அப்போ faithfulness in small thing. ஆண்டவர் வந்து இந்த அதிகாலை நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களா? ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு இந்த சிறப்பானதை கொடுக்குறீங்களா? உங்களுடைய இளமையை ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களா? உங்களுடைய இளமையை ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களா? அதை ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் வந்து இதுல சாட்டிஸ்ஃபை ஆயிட்டா உங்களை bless பண்ணுவார். அல்லேலூயா. காயின் வந்து ரெண்டு பக்கம் இருக்கு. blessings வந்து நிபந்தனை இல்லாம கிடையாது. ஆமென். blessings வந்து நிபந்தனையோட தான் இருக்கும். நிபந்தனைக்கு உட்பட்டது. அப்போ ஆண்டவர் வந்து முழு இருதயத்தோட இவர் ஆண்டவரை பின்பற்றதுனால, உத்தமமா ஆண்டவரை தேடினதுனால ஆண்டவர் வந்து ப்ரமோட் பண்ணாரு. என்ன எப்படி ப்ரமோட் பண்ணாரு? என்னாகமம் 27:18 படிங்க. என்னாகமம் 27:18. இவர் வந்து கேட்கவே இல்லை ஆண்டவர்கிட்ட, எனக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் வேணும்னு கேட்கவே இல்லை. மோசேயை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றார். படிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவருக்கு முதல்ல என்ன சொல்ற? ஆவியை பெற்றிருக்கிற தெரிந்து கொண்டு எல்லாருக்கும் முன்னால நிப்பாட்டுறாருங்க ஆண்டவர். ஆமென். இவர் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஆசைக்கு கூடாரத்திலே இருக்கிறார். அவரை வெளியே ஈஸியா பார்க்கவே முடியாது. ஆமென். ஐயா போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சுவாமி. போன் ஆஃப் பண்ணுங்க. எவ்வளவு பிஸி ஆனாலும் கண்டிப்பா டொனால்ட் ட்ரம்ப் உங்களுக்கு கூப்பிட மாட்டாரு, பின் லேடர் கூப்பிட மாட்டாரு, மோடி கால் பண்ண மாட்டாரு கண்டிப்பா. சரியா? அப்படியே நாளும் கதை பேசிக்கலாம். ஓகே. இப்போ எல்லாரும் முன்னாலே நிறுத்துறாருங்க ஆண்டவர். ஆக்சுவலா ஆண்டவர் ஒருத்தரை பிளஸ் பண்ணா எல்லாருக்கும் தெரியுது. அல்லேலூயா. இது வரைக்கும் மறைந்தே இருக்கிறான். கூடாரத்துக்குள்ளே கிடக்கிற ஒரு மனுஷன், அடுப்புக்கிலடியில் கிடக்கிற மாதிரி இருக்கிறான். ஆனா இப்ப ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் முன்னாலே நிறுத்திட்டு என்ன சொல்றாரு? உன் கை அல்ல இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, மெசேஜ் அப்படின்னு ஒரு பைபிள் இருக்கு, அதுல டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, பாஸ் யுவர் மேஜிஸ்ட்ரியல் அத்தாரிட்டி ஓவர் ஹிம். அதாவது நீதிபதியா இருக்கக்கூடிய, அந்த நீதிபதிக்கு இருக்கக்கூடிய, அந்த ஜட்ஜுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டி, அதை கொஞ்சம் அவனுக்கு பாஸ் பண்ணி விடுது அப்படிங்கிற. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, அந்த அதிகாரம் யாருக்கு கடத்தப்படுது? யோசுவாவுக்கு கடத்தப்படுது. மோசே வந்து தானா போகல, யோசுவாவை தேடி கேட்கல, அது தேடி வருது. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கும் கை கொடுத்து உத்தமமா இருங்க, ஆசீர்வாதம் உங்களை தேடிதான் வரும். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, தேவன் இதை செய்வாங்க. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இததான் ஆண்டவர் வந்து யோசுவாவினுடைய வாழ்க்கையில செய்றார். அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? உண்மையை பார்க்கணும். ஹோல் ஹார்ட் டிவோஷன் ஆண்டவர் பார்க்கணும் சொல்றார். அல்லேலூயா. அப்போ நீங்க சின்ன சின்ன காரியத்தை கூட ஆண்டவர் வாட்ச் பண்ணுவார்.
சின்ன சின்ன காரியத்தை கூட ஆண்டு வாட்ச் பண்றாரு. அதை வாட்ச் பண்ணி அவருக்கு பேரு கணக்கு வைக்கிற கருத்து. ஹல்லேலூயா. எதெல்லாம் கணக்கு வைப்பாராமா? முடிய கூட எண்ணி வச்சிருக்காராமா, உங்க வாயில இருக்கிற சொல்ல கூட கணக்குல வச்சிருக்காராமா, உங்க கண்ணீரை கூட பாட்டெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காராமா, உங்கள் அலைச்சல்கள் எல்லாம் அவர் அறிஞ்சு வச்சிருக்காராமா. எல்லாமே சொல்லுங்க, எல்லாமே கணக்குல வைப்பாரு. சொல்லுங்க, பக்கத்துல இருக்க சொல்லுங்க, எல்லாமே கணக்குல வைப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்ப அவர் எண்ணி பார்க்கும்போது அவர் சாட்டிஸ்ஃபைடா இருந்தா உங்களை பிளஸ் பண்ணாம விட மாட்டார். ஆமென், ஆமென். அப்ப கொஞ்சத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். சின்ன சின்ன காரியம், கர்த்தருக்கு அடுத்த காரியம் உத்தமமா அவரை பின்பற்றும் போது யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. யோசேப்பினுடைய உத்தமம் எப்படி சோதிக்கப்பட்டுச்சு? யோசேப்பினுடைய உத்தமம் எப்படி சோதிக்கப்பட்டுச்சு? யாரும் இல்லாத ஒரு நேரத்தில். ஹல்லேலூயா. யோசேப் அப்படிதான் சொல்றாரு. அந்த பெண் சொல்றா யாருமே இல்ல, அப்படிதானே? ஆனா சொல்றா தேவனுக்கு விரோதமா அந்த பொல்லாங்க நான் என்ன செய்ய மாட்டேன். அந்த உத்தமத்தை பைபிள் போட்டிருக்கு. சோதனை சகிக்கிற நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக ஆனா யார் தான் பேசுறார்? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின. பாருங்க, வாக்குத்தத்தம் வேணும்னா அவன் பக்கத்துல இருந்து கேட்க சொல்லுங்க. வாக்குத்தத்தம் வேணும்னா உத்தமம் வேணும். ஆமென். உத்தமம் வாக்குத்தத்தம் வந்து ஆண்டவர் அள்ளிதான் விடுவாரு. ஆமென். வாக்குத்தத்தம் ஆண்டவர் அள்ளி விடுவார். எத்தனை வாக்குத்தத்தம் நம்ம வாங்கியிருக்கோம்? எத்தனை வாக்குத்தத்தம் வாங்கியிருக்கோம்? எல்லாம் நிறைவேறி இருக்கா? சொல்லுங்க. எல்லா வாக்குத்தத்தம் நிறைவேறிருக்காரு. குட் இன்டென்ஷனோட தான் அது ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறல? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அறிவிக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறல அப்படின்னு யோசிச்சோம்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறாரு, அதுக்கு ஏற்றபடி நம்ம இல்லை. அதனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியல. இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறார், ஹோல் ஹார்ட் டிவோஷன். பக்கத்துல இருக்கும் கை கொடுத்து சொல்லுங்க, ஹோல் ஹார்ட் டிவோஷன். ஆமென். எதையும் பங்கு போடாத ஒரு தேவ பக்தி, தேவனுக்கு முன்பாக அந்த உத்தமத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க அதுல சரியாயிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் வந்து தானா சரியாயிடும். அது தானா வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஓகே. அப்போ தேவன் வந்து அந்த சின்ன காரியத்தில் உண்மையா இருந்ததுனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ள அவருடைய கால் போச்சு. அடுத்து அவர் தான் தலைமைத்துவத்துக்கு வந்தார். இவருடைய தகுதியே கிடையாது இவருக்கு. ஆனா ஆண்டவர் அதை கொடுத்தார். 2வது வசனம் வாசிங்க. யோசுவா 1:8 படிக்கலாம். யோசுவா 1:8. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், புத்திமானாயும். பாருங்க, பிளஸிங்ஸ்க்கு ஒரே வழி, வேற ஒண்ணுமே கிடையாது. Success come through God's word. Meditation produce wisdom and discernment. Success வந்து எப்படி வருதுன்னா வேத வசனத்தின் மூலமா தான் வருது. எத்தனை பேர் நீங்க பைபிள் படிச்சீங்க? கையில வாங்கிட்டாங்க. உங்களுக்கு கேளு. ஒரு கையை வச்சுங்க. எப்படி படிச்சா? கேளுங்களா? கேளுங்க. நீங்க கையில் படிச்சா. இது பதில் உங்க ஆத்மாவே நீங்க பதில் சொல்லுங்க. சக்சஸ் வரணும்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த வேதத்தை அதிகமா வாசிக்கணும், தியானிக்கணும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் சமாதானமா. ஆமென், ஆமென், ஆமென். வெள்ளியை தேடுறது போல தேடணும். ஆமென். இது தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும். தேடுது எப்படி சொல்றது? திறந்தாலே கொட்டாவியா தான் வருது. பாருங்க, சக்சஸ் வேற வழியே இல்லைங்க. இது வானத்துக்கு பூமிக்குலாம் அப்படி முடிச்சு போடுற காரியம்லாம் கிடையாது. எளியதான ஒரு வழி. ஆண்டவர் வந்து யோசுவாவிட்ட சொன்னாரு, இது உன் வாயில இருக்கணும். ஆமென். எப்போ அது வாயில வரும்? எப்போ ஆண்டவருடைய வார்த்தை வாயில வரும்? சொல்லுங்க. சிலர்லாம் வாயில நல்லா வாயில வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துருங்க, அதை உழுங்கிடுவாங்க.
வேணாம். ஆக்சுவலா வாயில இருந்து என்ன வருது இருக்கா? ஆண்டுடைய வார்த்தை வரும். எப்போ ஆண்டுடைய வார்த்தை உங்க வாயில வரும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும்? பேசும். அப்போ இந்த வசனம் தியானம்னா என்ன நினைக்கிறீங்க? அந்த மாடு வந்து புல்லு மேயும் பாத்தீங்களா? மாடு என்ன செய்யும்? புல்லு மேயும். மாடு எப்படி மேயும்? வேகமா மேய்ஞ்சிச்சு. எவ்வளவு நடக்க முடியுமோ. மாட்டுக்கு 4 இறப்பை இருக்கு. எத்தனை இறப்பை இருக்கு? 4 இறப்பை இருக்கு. எவ்வளவு வேகமா மேய முடியுமோ அவ்வளவு வேகமா மேய்ச்சு ஒரு இடத்துல நல்ல காலை மடக்கி படுத்து அதனுடைய தொண்டையை கவனிச்சீங்கன்னா உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வந்து அப்படியே அசைக்கும். அதுக்கு அது விழுகும். திரும்ப வெளியே கொண்டு வரும், விழுகும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைய நீங்க எடுத்துட்டு இது உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் தியானம். தியானத்துக்கு ஒரு வழி சொல்லட்டா, தியானத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா, கவலைப்படும்போது எப்படி இருக்கு? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை குறிச்சு மண்டைக்கே ஓடுது. இன்னைக்கு அவன் வந்தானே, வீட்டுக்கு வந்து இப்படி திட்டிட்டு போயிட்டானே, இப்படி திட்டிட்டு போயிட்டானே, இப்படி திட்டிட்டு போயிட்டானே, படுத்தாலும் அந்த யோசனை வரும், பாத்ரூம்ல போனாலும் இப்படி யோசனை வரும், பல்லு விளக்கினாலும் யோசனை வரும். இதுக்கு பேர் தான் தியானம். இதுக்கு பேர் தான் மீண்டும் மீண்டும் ரிவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை இப்படி ரிவைண்ட் பண்ணிட்டே இருக்கணுமா? அதுக்கு பேர் தான் தியானம். அதுக்கு பேர் தான் தியானம். அப்போ சங்கீதம் 119, 98, 99 படிக்கலாம். சங்கீதம் 118, 98, 99ல தாவீது சொல்றாரு, I am wiser than my enemies. என்னை என் சத்துருக்களிலும் பாருங்க. நமக்கு எதிரிகள் இருந்தா அவங்க என்ன யோசிப்பாங்க நினைக்கிறீங்க? நமக்கு ஒரு எதிரி இருக்கானா அவன் என்ன யோசிப்பாரு நினைக்கிறீங்க? இவனை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு அவன் ஒரு 4 பிளானோட வருவான். 4 பிளானோட வருவான். ஆனா வேத வார்த்தைகள் உங்களுக்குள்ள தியானமா இருக்கும்போது அவனுக்கு மிஞ்சி அவன் 8 அடி பார்த்தா நீங்க 16 அடி பார்த்துருக்கீங்க. அவன் பக்கத்துல வர்றதுக்கு நீங்க அந்த பக்கம் போயிருக்கீங்க. இல்லையா? அதுதான் என்னுடைய சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாகிறேன். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சியில் ஞானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். பாருங்க, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, I have better understanding and deeper insight than all my teachers அப்படி சொல்றேன். ஆக்சுவலி இப்போ பைபிள் காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். ஒரு கோர்ஸ் என்னுடைய பைபிள் காலேஜ் டீச்சர் வந்து பேச்சுலர் கோர்ஸா பண்ணிருக்கேன், மாஸ்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். அப்போ அவர் வந்து இந்த நினிவே பட்டணத்தை பத்தி ஒரு காரியம் சொன்னாரு. யோனா வந்து ஏன் வந்து அந்த நினிவே பட்டணத்துக்குள்ள போகல, ஏன் வந்து அவர் அப்படி கூடாரம் போட்டு உட்காந்து நீங்க எல்லாம் சாகிறதை என் கண்ணு பார்க்கணும், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதை என் கண்ணு பார்க்கணும்னு சொன்னது என்னுடைய அப்படி இன்னைக்கும் மைண்டுக்குள்ள திங்கக்கிழமை புதன்கிழமை அட்டன் பண்ணேன். அப்படியே விடவே இல்லை. அவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவர் கொடுத்தாரு. அந்த நினிவே பட்டணத்தினுடைய கொடூரம், அவங்க இஸ்ரவேலர்களுக்கு செய்த அநியாயம். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, நினிவே பட்டணத்துல அந்த ஆட்கள் எல்லாம் அந்த அரசன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஆளை உயிரோட வச்சு தோலை அப்படியே உரிச்சு எடுப்பாங்க. என்னது? தோலை உயிரோட வச்சு எடுத்துவானா, உரிச்சு எடுப்பாங்க. அடுத்து வயிற்றுக்குள்ள கிரைண்டர் மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுப்பாங்க. ஒரு ஆளை படுக்க வச்சு வயிற்ற கடைஞ்சி பருப்பை கடையிற மாதிரி, மத்து கொண்டு கடையிற மாதிரி வயிற்ற கடையும். அடுத்து கண்ணை அப்படி தோண்டி எடுப்பாங்க. அடுத்து நம்ம பேக் சைடுல இருந்து ஒரு ஈட்டியை குத்தி வாய் வழியா வெளியே வர்ற மாதிரி வச்சு ஒரு உயரமான ஒரு இடத்துல தூக்கி வச்சுட்டு அடுத்து உயிரோட ஒரு ஆளை பிடிச்சி செவுத்துல வச்சு பூசி வச்சு போயிடுவாங்க, காங்கிரீட் போட்டு போயிடுவாங்க உயிரோட. அப்போ அந்த நினைவைனாலே யாருக்குமே பிடிக்காதமா, பயந்து பாதி சைக்காலஜிக்கல் அட்டாக், பாதி பயத்திலே ஒண்ணு போயிடுவாங்க. நினைவே அப்படின்னா இந்த ஊருக்கு போய் ஆண்டவர் வந்து யார்கிட்ட சொல்றாரு, யோனாட்ட சொல்றாரு, நீ அதுக்கு விரோதமா பிரசங்கி. உங்களை கொண்டு சொன்னா போவீங்களா? நீங்க போவீங்களா? அது ஆசீர்வாதமா பேசணும்னா பரவாயில்ல. சபைக்கு இதுல நின்றுட்டு எனக்கு தெரியும் சில நேரத்தில் சில வார்த்தைகள் வந்து ஆண்டவர் சொன்னா கூட நமக்கு சொல்ல முடியாது. இதை எப்படி ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்போ அவர் ஒரு தீர்க்கதரிசி, நீ நினைவேக்கு விரோதமா பிரசங்கி அப்படின்ற அந்த ஊரை சுத்தி வர்றதுக்கு அது எத்தனை நாள்? 3 நாள் பிரயாணம் வரும். அது ஒரு 120 கிலோமீட்டர் நடந்து வரணும்னா 3 நாள் ஆகும். அவ்வளவு மகா பெரிய பட்டணம், மகாநகரமாகிய நினைவேன்னு சொல்லுது. இன்னும் அதை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண. அதனால நான் சொல்லுவேன், யோகா வந்து அதுக்கு முன்னால கூடாரம் போட்டுட்டு எங்க சாகிறத நான் பார்க்கணும்னு சொன்னா நம்முடைய சைக்காலஜி படி சரின்னு தான் நமக்கு தோணும். ஆனா ஆண்டவர் வேற மாதிரி ஒரு பிளான் வச்சுதான் வச்சுங்களேன், அது வேற. நம்ம பக்கத்துல கூட போக மாட்டோம். ஒருத்தர் நம்மளை 4 நேரம் திட்டுனாலே அவனை வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு ஞாபகம் வச்சிருக்கோம். அப்பா அவன் என்னெல்லாம் சொன்னான், நான் வீட்டுக்கு நான் போக மாட்டேன் பாஸ்.
பாருங்க, இது சொல்றாரு, ஐ ஹவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டீப்பர் இன்சைட். இந்த வேதத்தை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னா, மோட்டு பத்துல பிள்ளைங்க பார்த்துருப்பாங்களா, அதுல ஒரு காயம் எப்பவுமே மோட்டுக்கு வந்து எப்பவுமே இறக்க சுவாபம் இருக்கும். மோட்டுக்கு வந்து இறக்க சுவாபம். யாரு எதை சொன்னாலும் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டமான நிலையில இருந்தா நம்பிடுவான். ஜானுன்னு ஒருத்தன் அவனை ஏமாத்துவான். ஆனா அந்த 10 இருக்கா பாத்தீங்களா, 10 எப்பவுமே மண்டைக்கு மேல ஒரு லைட் தெரியும், அதனே காட்டுவான். என்ன பண்ணலாம், ஏன் இப்படி நடக்குதுன்னு 10 வந்து யோசிப்பான். மண்டைக்கு மேல ஒரு லைட் தெரியும், அதுக்கு பேர் தான் இன்சைட். சொல்லுங்க என்னது, அதுக்கு பேர் தான் என்னது, மண்டைக்கு மேல லைட் தெரியுது பேர் தான் என்னது, இன்சைட். அப்ப அந்த இன்சைட் வந்த உடனே அவன் ஒரு பிளானை டிசைன் பண்ணி 10 கொடுக்கும், மோட்டோ கொடுப்பான், அதுக்கு ஜானை வந்து அடிச்சு பறிச்சுப்பாரு. இதே மாதிரிதான் நீங்க இந்த வசனத்தை அதிகமா தியானிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா, இந்த வசனத்தை நல்லா நீங்க உள்ள வாங்கிட்டு இதுக்குள்ள வந்துட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா இந்த வார்த்தை இந்த ஆவியாரின் ஜீவனாக இருக்குது. ஹல்லேலூயா. இது வெறும் வார்த்தை கிடையாது, இது பர்சன். சொல்லுங்க, இது ஒரு ஆளு. சொல்லுங்க, இது என்னது, இயேசுவுக்கு என்ன பேரு, இயேசுவுக்கு என்ன பேரு, தேவனுடைய வார்த்தைன்னு அவருடைய கொடையில எழுதி இருந்துச்சாமா, அப்படிதானே? அவர் வார்த்தையா இருந்தார், மாம்சமா மாறினார் அப்படின்னு. ஆக்சுவலா இது வந்து லெட்டர் கிடையாதுங்க, இது ஒரு ஆளு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அதனாலதான் இத படிக்கிறதுக்கு ஆவியானவருடைய உதவி தேவை இருக்கு. ஆமென். All scriptures are God breath அப்படின்னு போடுது. அதாவது தேவனுடைய சுவாசம் இதுல இருக்காமா, அவருடைய மூச்சு காத்து இதுல இருக்குதாமா, அவருடைய சுவாசம் இதுக்குள்ள வச்சிருக்காராமா. அப்போ ஆவியானுடைய துணையோட நீங்க இத படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்சைட் கிடைக்கும். இன்சைட்ங்கிறது என்னன்னா, பாருங்க, தானியேல் வந்து ராஜா ஒரு அரிதான காரியம் கேட்கிறான். நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனம் எனக்கே மறந்துச்சு. நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனம் எனக்கே மறந்துச்சு. மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிட்டு, எல்லா சயின்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாரும் வாங்கயா, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும். அப்ப எல்லாரும் என்ன கேட்கிறாங்க, ராஜா கேட்கிற காரியம் இதே மாதிரி நாம இது வரைக்கும் கேள்விப்பட்டது, முதல்ல சொப்பனத்தை சொல்லு. அவன் சொல்ற சொப்பனம் எனக்கு தெரியாது, ஆனா மறந்துச்சு, ஆனா அந்த சொப்பனத்தை சொல்லணும். பாருங்க எவ்வளவு இன்சைட் தானியேலுக்குள்ள ஆண்டு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ராத்திரியில கர்த்தர் தானியேலுக்கு என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார். யோசேப்புக்கு எப்படிப்பட்ட ஒரு இன்சைட், ஒருத்தன் நடந்து வரான், அந்த தீர்க்கதரிசி கண்ணே தெரியாது, இன்னால்தான் வருது கர்த்தர் காதுல சொல்றாரு, நீ உன்னை வேறு பெண்ணா ஏன் காட்டுற, நீ வேட்டம் போட்டு வேஷம் போட்டுலாம் நீ என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. கேயாசி போய் நாகமண்ட போய் லஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டான். வந்து எல்லாத்தையும் வீட்டுல வச்சுட்டு அப்படி வாயை படிச்சுட்டு அப்படி நல்லா சொல்லுங்க எஜமான்னு சொல்லி வரும்போது என்ன பண்றாரு தீர்க்கதரிசி, எங்கடா போயிட்டு வந்த, I have traveled with you. என் மனம் உன்னோட என்ன செஞ்சுச்சு, போச்சுச்சு, நீ போனதெல்லாம் பார்த்துட்டு வந்த, நாகமாணி புஸ்தகம் உனக்கு வரட்டும். இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் என்னது சொல்லுங்க, இன்சைட். சொல்லுங்க, டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். சொல்லுங்க, டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து உங்களுக்கு படிச்சு கொடுத்துட்டாங்களே டீச்சர்ஸ், அவங்களுக்கு கூட இருக்காது, அவங்களுக்கு கூட இருக்காது. உங்க டே டு டே லைஃப்ல சவாலான சூழல்களை சந்திக்கும் போது, வஞ்சிக்கிற மனுஷர்களை சந்திக்கும் போது, நல்லா வெளியே வந்து அப்படி என்னது பேர் பெத்த பேரு ஏதோ பழமொழி மறந்துச்சு, பேர் பெருசாமா, ஆனா ஒரு டம்மி பீஸ் ஊருக்குள்ள இருக்கு, அந்த பேர் மறந்துச்சு, பழமொழி மறந்துச்சு, பெரிய காரியம். ஆனா ஆவியான நமக்குள்ள இருந்து நமக்குள்ள இதை சொல்லி தரணும் அப்படின்னா, இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தாதான் இதை எடுத்துதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், ஞாபகப்படுத்துவார். என்ன பண்ணுவார், இதை வச்சுதான் அவர் ஆபரேட் பண்ணுவார். How Holy Spirit will operate? பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுவார் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுவார், வேர்ட் வச்சுதான் அவர் ஆபரேட் பண்ணுவார். ஆமென், ஆமென். அப்போ இந்த வேர்ட் இல்லாம அவர் ஆபரேட் பண்ண முடியாது. அதுதான் பிரமாணமே. பிதாவிட்ட கேட்கிறத குமாரன் சொல்லுவார். குமாரன் என்ன சொன்னாரோ அதை எடுத்துதான் ஆவியானவர் என்ன பண்ணுவார், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, உலகத்தை குறித்து என்ன பண்ணுவார், கண்டித்து. அப்போ வசனம் என்ன சொல்லுது நமக்கு, யோசுவாவிட்ட ஆண்டவர் சொன்னது, இந்த பிரமாணம் உன்னுடைய வாயை விட்டு போகக்கூடாது, இது உன்னுடைய தியானமா இருக்கணும். ஆனா ராஜாக்கள் என்ன பண்றாங்க, வாசிங்க நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து படிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து படிங்க. தாவீது குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலொமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பதை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும். உங்களுக்கு மண்டையே வேலை இல்ல, வேலையே செய்யல, நீங்க ஒரு பேதையா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஞானத்தை எங்க இருந்து எடுக்கணும்னா அங்க இருந்து எடுக்கணும். பேதைக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தை
கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழிகளையும் அதில் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள் எங்க இருக்குங்க? மண்ணுக்குள்ள இருக்கும். இந்த டிடெக்டர் ஒன்று இருப்பாங்க. என்னது டிடெக்டர்? மெட்டல் டிடெக்டர். இந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு அப்படியே கொண்டு போவாங்க. அது சில இடத்துல டிக் 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 அவன அந்த இடத்துல நின்றுவாங்க. உடனே தோன்றா அப்படின்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு மெட்டல் இருக்கும். ஆமென். வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதான் டிடெக்டர். சொல்லுங்க, பக்கத்துல இருக்க கை கொடுத்து வசனம் என்னும் டிடெக்டரை சொல்லுங்க வச்சிக்குங்க. அது அடையாளம் காட்டும் உங்ககிட்ட. யாரு என்ன எப்படி காட்டும். வாசிங்க. உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் போதும். அப்போ இதுதாங்க ஆண்டவருடைய வார்த்தையுடைய மகிமை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா, இஸ்ரவேல் ராஜாவா ஆகும்போது ஒருத்தர் ராஜாவா ஆனா என்ன சொல்லி இருந்தாரு பாருங்க. ராஜாவானா ஆண்டவர் சொல்லி இருந்தார் 2 ராஜாக்கள். சரி, உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18 இருந்து 20. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18 இருந்து 20. உபாகமம் 17 18 இருந்து 20. வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் மேட்டிருக்கும் போது மேட்டிமை கொள்ளாமலும் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்திலிருந்து நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு பாருங்க. ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுது. என்ன ஆலோசனைனா, he should have his own copy of the book of the law. அவர் நியாயப்பிரமாண புத்தகம் கணக்குன்னு ஒண்ணு எழுதி வச்சுக்கணும். ஆமென். எழுதி வச்சிட்டு அதை படிக்கும் போது தான் கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ள முடியும். அதை வாசிச்சுட்டே இருக்கணும். இப்ப நீங்க நீடிச்சு வாழணும்னா நீங்களும் யாரு? நீங்களும் நானும் யாரு? இது ராஜாவுக்கு சொன்னது. நீங்களும் நானும் யாரு ஆண்டவருடைய பார்வையில? சொல்லுங்க. ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கும். ஆமென். நீங்க நீடிச்சு வாழணும்னா இந்த காப்பி இருக்கு பாத்தீங்களா, காப்பி ஆஃப் தி பைபிள். ஆமென். இத வாசிட்டு இத உள்வாங்கிட்டே அப்போ நீங்க நீடிச்சு வாழ்வீங்க, புத்திமானா நடந்துக்குவீங்க. ஆனா என்ன நடந்துச்சு இஸ்ரவேல் தேசத்துல? என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 22:8. 2 ராஜாக்கள் 22:8. அவங்க இந்த காப்பி ஆஃப் த புக் ஆஃப் த லாவை தொலைச்சிட்டாங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியா சமரியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புத்தகத்தை சாப்பானிடத்தில் கொண்டு வந்து. கண்டுபிடித்தேன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? கண்டுபிடித்தேன் சொன்னா என்ன அர்த்தம்? தொலைச்சிட்டாங்க. அதை வாசிக்கிறதே இல்ல. பக்கத்துல இருக்கவங்க கேளுங்க. கர்த்தருடைய புத்தகத்தை வச்சிருக்கீங்களா? தொலைச்சிட்டீங்களா? கேளுங்க. நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் வாசிக்கலாம், நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா கையில பைபிள் இருக்குது, தேடவே இல்லை. நிறைய பேர் இங்க இருந்து நேரா இப்படி வச்சுட்டு ஆலயத்துக்கு வர்றது, நேரா போய் வீட்டுல ஒரு அலமாரியில வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு அடுத்த வாரம் தான் எடுத்து குடும்ப ஜபம்னு ஒண்ணு கிடையாது, பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, குடும்பமா உட்காந்து இதை வாசிக்கிறது கிடையாது. சண்டே ஆராதனைக்கு தூக்கிக்கிட்டு ஒன்றை சொல்ல பக்கத்துல வேற ஒரு சர்ச்சில் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. பாருங்க, இந்த காப்பி ஆஃப் த பைபிள் வீட்டில் வச்சுட்டு இல்லை இல்லையா? இது நல்லா அழுக்காக உங்க உள்ளம் சுத்தமாகும். ஆமென். உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இன்சைட் கிடைக்குங்க. இன்சைட், விஸ்டம், டிசர்ன்மென்ட். டிசர்ன்மென்ட்னா என்னன்னா பகுத்தறியக்கூடிய அந்த விஸ்டம் கிடைக்கும். இல்லையா? தானியேல் சொல்ற புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஆமென். எரேமியாவினுடைய அந்த புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். நீங்க இதுல தேறணும். இல்லையா? ஆமென். இது புரியலோ புரியலையோ, இவன் அவனை பெற்றான் பரவாயில்ல படி. ஆமென்.
பிள்ளைகளுக்கு பிடிக்கலனாலும் கட்டாயமா ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுங்க. என்னது சிலர் சிக்கானா ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் ஃபீட்னா என்ன தெரியுமா? வலு கட்டாயமா வாய்க்குள்ள திணிக்கிறது. 2 இட்லி தான் சாப்பிடணும், ஆனா 5 இட்லி வாய்க்குள்ள திணிக்கிறீங்களா பிள்ளைகளுக்கு? சாப்பிடு சாப்பிடு, அப்பதான் நல்லா இருக்க முடியும். இட்லி திணிக்கிறீங்களா? வசனத்தை திணிக்கிறீங்களா? ஏன்னா திருவசனமாகி நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தையை போல பால்ல பூஸ்ட் கலந்து கொடுத்து பூஸ்ட் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி சொல்றீங்களா? இந்த கலந்து இல்லாத ஞானப்பால கோர்ஸ் ஃபீல் பண்றீங்க பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. வசனத்தை இன்னைக்கு ஊட்டி வளர்த்தாதான் பின்னாட்கள்ல கர்த்தருக்கு பயப்படுறத கற்று கொண்டு இருப்பாங்க. அப்பதான் தெரியும் பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் அப்பா அம்மாவும் வாங்கி அடிக்கிறதுக்கு கை வரும். உடனே ஆவியானவர் அனுப்பாரு, நீ தகப்பனின் தாயை தூசிக்கிறவன நதியின் காகங்கள் அவன் கண்ணை பிடிக்கி சின்னும் கையை முடைக்கிறோம். ஆவியானவர் அவனுக்கு உருப்படணும்னா கையை உருண்ட வச்சுட்டு தகப்பனின் தாய் என்ன செய்யும்? ஆவியானவர் பேசுவார். எப்ப பேசுவாரு? இப்போ கொடுக்கணும். ஆமென் ஆமென். இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி கொடுங்க, தப்பு இல்ல. இந்த தியாலஜி கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சுவாலஜி கொடுக்குறீங்களா? தியாலஜி கொடுக்குறீங்களா? கேளுங்க பக்கத்துல, கேளுங்க. சுவாலஜி கொடுக்குறீங்களா? கொடுங்க, கேளுங்க பக்கத்துல புடிச்சுங்க. சுவாலஜி கொடுக்குறீங்களா? தியாலஜி கொடுக்குறீங்களா? டியூஷன் அனுப்புறீங்களா? எத்தனை டியூஷன்? ஏற்கனவே 8 மணி நேரம் கழிச்சு வருது, அடுத்து டியூஷன். என்னையாவது பிள்ளைய உட்கார வச்சு டேய் வசனம் படிக்காம காப்பி கிடையாதுன்னு சொல்றீங்களா? நீடித்து வாழணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஆமென். காரியம் வாய்க்கணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். கால் இடராம இருக்கணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். மிகுந்த சமாதானம் வேணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கல்விக்கு போது கல்வி எல்லாம் படிச்சு வந்துட்டு நம்ம உபத்திரமா பிள்ளைகள் மாறி இருக்கிறோம். ஆமென். எல்லாத்தையும் ஒரு புக் இருக்கு. என்ன புக்கு? என்ன புக்கு? என்ன புக்கு? ஃபேஸ்புக். என்ன புக்கு? ஃபேஸ்புக். அத படிக்கிறாங்கல. இந்த புக்க படிக்கணும். ஆமென். இத செய்யலனா குற்றம் நம்மேல் சுமரும். என்னது? குற்றம் நம்மேல் சுமரும். அப்போ இத நீங்க இவங்க தொலைச்சிட்டாங்க. ஆனா இத கண்டெடுக்கணும். அப்பதான் நாம நீடித்து வாழ்வோம். 2 தீமோத்தேயு 3:14 ஐனிக்கியாலும் லோவிசாலும் பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்துட்டாங்க. அந்த விசுவாசம் முன்பு உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ள இருந்துச்சு, அது உனக்குள்ளும் இருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அதுதான் உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. ஹல்லேலூயா. இது என்ன பண்ணுமா? வசனம் என்ன பண்ணுமா? வசனம் உள்ள போச்சுனா ஏதாவது ஒண்ணு செய்யும். ஆமென். வசனம் உள்ள போச்சுனா ஏதாவது ஒண்ணு செய்யும். அதனால விசனப்படாம வசனம் படிக்க சொல்லுங்க. விசனப்படாம பக்கத்துல இருக்க கை கொடுத்து விசனப்படாம வசனம் படிக்க. சுவாலஜி கொடுக்குறீங்களோ இல்லையோ சொல்லுங்க. வரட்டும். தியாலஜி உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆமென் 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 ஆமென். என்னடா கராத்தே, யோகா, அடுத்து சிலம்பம், நீச்சல் படிடா. நேரம் ஹாலிடேலையும் சும்மா இருக்க நீச்சலுக்கு போ, குன்ஃபு போ. அது குன்ஃபு, கராத்தே எல்லாம் படிச்சு கொடுக்குறீங்க. சண்டே ஸ்கூல் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் அந்த சண்டே ஸ்கூலுக்கு ஒழுங்கா செய்யணும்னு பரிசு சிறுவர் இந்த ஒழுங்கா செய்யணும். இன்னைக்கு அதை டிசேபிள் பண்ணிட்டோம்னா இந்த பிள்ளைங்க கண்டிப்பா நமக்கு தொல்லை தரமாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இதை நம்ம செய்யணும். வசனம் நம்மளை வழி நடத்தணும். வாழ்க்கையில நம்ம நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் டிசைன்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் சக்சஸ் கிடைக்கிறதுக்கும் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். ஆமென். இன்னைக்கு ஒண்ணு செய்வீங்களா? நான் உங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்தேன். புக் ரீடிங் பிளான் கொடுத்தேன். எத்தனை பேர் இருக்கு? எத்தனை பேர் இருக்கு? இந்த பைபிள் ரீடிங் பிளான் எத்தனை பேர் இருக்கு? யாருக்கெல்லாம் இல்ல? இந்த குரோனாலஜி இந்த சரியா? பைபிள் ரீடிங் பிளான் யாருக்கு இல்ல அப்படின்னா வாங்க. யாருக்கெல்லாம் இல்ல? வேற யார்கிட்ட இல்ல? வேற யார்கிட்ட இல்ல? சரியா? இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சிரமமா படிக்கணும். ஆர்டரா
வேற இல்ல கண்மா இந்த வசனத்தை நீங்க சரியா படிக்கணும். நான் அதை ஃபாலோ பண்றேன். நான் ஃபாலோ பண்ணாத சொல்லல. 47வது முறை நான் பைபிள் படிச்சுட்டு முடிச்சிருக்கேன். 46 முறை முடிச்சிருக்கேன். எனக்கு வயசு 43. வயசை தாண்டி நான் படிக்கிறேன். உங்க வயசை தாண்டணும். ஆமென் ஆமென். அம்மாக்கு எத்தனை வயசு? 68. அப்பா என்ன எவ்வளவு போடும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது பைபிள் படிச்சு ஆமென் ஆர்டரா படிச்சு இத வசனத்தை உள்ள வாங்கிட்டே இருக்க. அது உங்களோட வழி நடக்கும். ஆமென். நீ படுக்கும்போது நீ நடக்கும்போது அது உன்னை வழிகாட்டும். நீ படுக்கும்போது அது உன்னோடு சம்பாசிக்கும். ஆமென். எது சம்பாசிக்குது நம்ம மைண்ட்ல? இது நிறைய மைண்டுக்குள்ள நிறைச்சிட்டோம்னா இது நம்ம கூட பேசும். ஆவியானவர் நம்ம கூட பேசுவார். ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியம் தானா நடக்கும். எல்லாம் முழங்கால் படிக்கணும். 5 காரியம் பேசுவாங்க, 2 காரியம் பேசுறது நேரம் இல்லை. முழங்கால் படிக்கணும். ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் கடை ஆண்டவர் நம்ம கூட பேசி இருக்கிறார். faithfulness in small things. ஆண்டவர் உங்ககிட்ட உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். whole heart devotion. அதெல்லாம் உங்கள்கிட்ட குறைவுபட்டுருந்துச்சுன்னா நீங்க ஆண்டோட மன்னிப்பு கேட்கணும். ஷக்கபரஹா ஷகரஹா. உத்தம நம்மகிட்ட இருந்தாதான் தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நம்மளால பெற முடியும். அந்த வாக்கு தத்த பூமிக்குள்ள கால் வைக்க முடியும். உத்தமன் என்று விளங்கின பின்புதான் ஜீவ கிரீடத்தை தருவார். லைஃப் நமக்கு கிடைக்கும். இதையாண்டு ஒப்பு கொடுப்போம். நிறைய நேரம் பாதி கர்த்தருக்கு நம்ம கொடுத்திருக்கோம், மீதி வேற காரியங்கள் நம்ம ஆட்கொண்டு உலகம் நம்ம ஆட்கொண்டு சக்கமா ராகலா பாதலா லேகிலா ராகலா ராகலா தாரா சக்கரா. அப்படி ஒப்பு கொடுங்க. ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் ஸ்மால் திங்ஸ். நீங்க உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை பெருசா ஆசீர்வதிப்பார். நீங்க அதை தேடி போகவே தேவையில்லை. நீங்க அதை ஜெபிக்க கூட தேவையில்லை. தேவனே தேடி வந்து உங்க கையில அதை கொடுப்பார். நான் ஆண்டவங்களை நம்ப முடியுமா? ஆண்டவங்களை நம்ப முடியுமா? சக்கபல் ஈபரஹா லடா ஹதர சஹதரஹா லேகே லாஹா தர சக்கலஹா லாகடாக. சக்சஸ் கம் த்ரூ காட்ஸ். வேத வசனம் இல்லாம வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாது. மெடிடேஷன் ப்ரொடியூஸ் விஸ்டம் அண்ட் டிசர்ன்மென்ட். வேத தியானம் நமக்குள்ள அந்த இன்சைட்ஸ், டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்முடைய எதிரிகளை காட்டிலும் அந்த விவேகம், ஞானம், அறிவு, புத்தி, மறைபொருளை தெரிந்து கொள்ளக்கூடிய கிருபை. லடா லபரா லேபலா லபா. கமிட் பண்ணுங்க. ஆண்டவரோட வாய் திறந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னையில இருந்து உங்க பைபிளை உங்க கையில அப்படியே தூக்கி பிடிங்க. உங்க பைபிள் அப்படியே கையில தூக்கி பிடிங்க. ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணுங்க. இந்த வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுப்பேன். இந்த வார்த்தையை நான் ரொம்ப நேசிப்பேன். இந்த வார்த்தைப்படி நான் நடக்க கவனமா இருக்கிறதுக்கு இதை கற்றுக்கொள்வேன். திறந்தோடு இதை நான் வாசிப்பேன். லாடா சக்கபா லஹா லக்கா தரா கடஹா லாடா லேபலா ஹாதரஹா. என்னுடைய பிள்ளைகளுக்கு இதை நான் போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லுவேன். என் பிள்ளைகளுக்கு கட்டாயமா இதை நான் பலவந்தம் பண்ணி என்னுடைய பிள்ளைகளை நான் படிக்க பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு பா, இது களங்கம் இல்லாத ஞானப்பா. இது வளர்ச்சியை உண்டு பண்ணும். இது உள்ள போச்சுன்னா வளர்ச்சி வரும். இது உள்ள போச்சுன்னா ஜீவன் வரும். இது உள்ள போச்சுன்னா ஞானம் வரும். இது உள்ள போச்சுன்னா அறிவு வரும். இது உள்ள போச்சுன்னா ஆற்றல் வரும். இது உள்ள போச்சுன்னா சக்தி வரும். இது ஒருத்தருக்குள்ள இருந்துச்சுன்னா புத்திமானா இருப்பான். கர்த்தர் உங்ககிட்ட அதை கேட்கிறார். ஆவியானவர் மத்தியில இருக்கிறார். அதை உங்ககிட்ட கேட்கிறார். யோசுவாவிட்ட அது இருந்துச்சு. யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். நீங்க யாரை சேவிக்க போறீங்க? நாங்க சூப்பரா ஒண்ணு தெரிந்தெடுத்திருக்கிறோம். நீங்க எதை தெரிந்தெடுக்க போறீங்க? வேத வாசிப்பு, ஒழுங்கான குடும்ப ஜெபம் இல்லைன்னா இன்னைக்கு
சரி பண்ணுவேன் ஆண்டவரே சொல்லுங்க. குடும்ப ஜெபம் இல்லனா அத நான் சரி பண்ணுவேன்னு சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு வேத வாசிப்பு இல்லனா அத சரி பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுங்க, 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 ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சாலமோனுக்குள்ள இருந்த அந்த ஞானம், தானியேலுக்குள்ள இருந்த அந்த மறைபொருளை காணக்கூடிய அறிவு, யோசேப்புக்குள்ள இருந்த அந்த தெளிவு, தகப்பனே இந்த மங்கள வாக்கு எங்க வாயில வருவதாக. ஆண்டவரே கேளுங்க, உம்முடைய வார்த்தையை நாவல வைங்கன்னு கேளுங்க. உம்முடைய பலிபீடத்து தலனுடைய நாவை தொடட்டுன்னு சொல்லுங்க. என்னுடைய நாவை கல்விமானி நாவா மாத்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய வாயில தீர்க்கதரிசனம் புறப்படணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவருக்கு நாவை தொடட்டும், ஆண்டவருக்கு நாவை தொடட்டும், ஆண்டவருக்கு நாவை தொடட்டும், ஆண்டவருடைய நாவை தொடட்டும், ஆண்டவருடைய மனக்கண்ணை திறக்கட்டும், ஆண்டவருடைய மனக்கண்ணை திறக்கட்டும், ஆண்டவருடைய இதயத்தை திறக்கட்டும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. शिखे वरडा हमारा गड़ा हला गड़ा हड़ा लेबे लेगे लाहा दारडा हादरा सका रग लेखला अरे हे लेगे लाहा तेरी सिखे लाहा लगाडा हा. நீங்க ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுடைய மனக்கண்ணை திறப்பார், கர்த்தர் உங்களுடைய மனக்கண்ணை திறப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் தருவா. லாமா ரேடா சகா ரேகே ரேகே ஆலா ஹடா ஹதரா ஹதரா लेगे लेगे ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கோடா ஹாதானா ஒரு தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. என்னுடைய பிள்ளைகளை உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு வசனத்தை நான் கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லுங்க. கோடா ஹாதரு சுக்கு தோருடா ஹா லேபலா ஹாதரா ஷகரஹா. நாங்க ஆவியானவரே, ஆவியானவரே வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லுங்க. வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லுங்க. லேபா ரெடோ சுக்கு தோருடா ஹாதரி கிலா ஹாதரா ஹடஹா. அப்படியே சபையா 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 அப்படியே ஆண்டவரே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே வார்த்தைக்கு திரும்புற ஆண்டவரே, வார்த்தைக்கு திரும்புற ஆண்டவரே. எண்ணி முடியாத நாட்களால உம்மை மறந்துட்டோம்ப்பா ஆண்டவரே. சவுலின் காலத்துல உடன்படிக்கை பெட்டியை தேடாம மறந்து போனாங்க ஆண்டவரே. அநேக நாளாய் நாங்க உடைய வார்த்தையை மறந்த நாட்களுக்காக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. அப்பா உடைய வார்த்தையை மறந்ததுக்காக எங்களை மன்னிங்கன்னு கேளுங்க. வேத புத்தகத்தை வாசிக்கும் போது, நியாய பிரமாணத்தை வாசிக்கும் போது, எஸ்ரா வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் அழுதாங்க, ஜனங்கள் எல்லாரும் அழுதாங்க. நாங்க மகாபெரிய பாவம் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி அழுதாங்க. அப்படி 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 ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. முழு இருதயத்தை உம்முடைய சமூகத்தில் கொடுப்பேன் ஆண்டவரே. என்னுடைய உத்தமமா உம்மை பின்பற்றி நடப்பேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையோட நீங்க பேசியிருக்கிறீங்க, உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்றதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கொஞ்சத்துல நாங்கள் உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். சின்ன சின்ன காரியங்கள்ல எங்கிட்ட உத்தமத்தை எதிர்பார்க்கிறோம். உத்தமமா நாங்கள் நடப்போம்னு சொல்லி நாங்கள் பிரதிக்கனை பண்றோம், பிரதிக்கனை பண்றோம். உங்களுடைய சமூகத்துக்கு போடுவோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுடனே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் அனைவரோடு இப்போது இருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.